தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, அரைத்து கொள்ள சின்ன வெங்காயம் 8, பூண்டு 5 பற்கள், பச்சை மிளகாய் 1, உப்பு ருசிக்கேற்ப, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம கேரளா வாழைக்காய் கறி தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இதுக்கு முதல்ல நம்ம ஒரு அரைச்சிக்கணும். மசாலான்னு சொல்ல முடியாது, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, அந்த செதச்சா மாதிரிப்பாங்க, அந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். இதுக்கு நான் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் சின்ன வெங்காயம் ஒரு 7 வெங்காயம், பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் நான் சின்னதாக 2 வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் 1 வச்சுக்கலாம், சின்னதாக இருந்தால் 2 வச்சுக்கலாம். தேங்காய் துருவினது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு சிட்டி. இது எல்லாத்தையும் மொத்தமாக கரகரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கணும். இந்த முதல்ல அரைச்சிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரகரப்பாக நல்லா அரைச்சி வச்சாச்சு. இந்த பக்கம் ஒரு பேன் காய போட்டிருக்கேன் அடுப்பில். தேங்காய் எண்ணெய், இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இதுக்கு இடையில வாழைக்காவை பார்த்தீங்கன்னா நான் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வாழைக்காயை நல்லா மெத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வெந்து ரெடியாக இருக்கு. இது அப்படியே தாளிச்சுட்டு நம்ம முதல்ல அந்த மசாலா அஞ்சிருக்கு. கடுகு நல்லா பொரியட்டும். நிதானமாக கீழே வச்சுக்கலாம், ரொம்ப அதிகம் வேண்டாம். ஏன்னா தேங்காய் நம்ம புகையும். அடுத்து நம்ம மசாலா போடணும். இப்போ நம்ம உளுந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப செவந்துடக்கூடாது. பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடணும். சேர்த்தா சாப்பிடும்போது அது நல்லா இருக்கும். சிட்டிகை உப்பு ரொம்ப வேணாம், சிட்டிகை உப்பு அந்த மசாலாவை கணக்கு வச்சுட்டு போடுங்க. வாழைக்காய் கணக்கு. இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நான் பரட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அந்த வாழைக்காய் கொட்டிடுவோம். இது இப்போ கொஞ்சம் அந்த எண்ணெய் லேசாக அது கசிகிற மாதிரி, தேங்காயில் உள்ள எண்ணெய் ரொம்ப கசியும். இந்த நம்ம ஊற்றின எண்ணெயும் வேற கசியும். ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் பொருந்தும். இதுக்கு வேற எதுவும் வேண்டாம். வேற எந்த எண்ணெய் போட்டாலும் இந்த ஃப்ளேவர் கிடைக்கிறதுங்க. அதனால தேங்காய் எண்ணெய் தான் நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி கேரளா முழுக்க இப்படி தான் பண்ணுவாங்களாம் அப்படிங்கிற ஒரு சாரா இப்படி பண்ணுறாங்க, ஒரு சாரா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாங்க. இப்போ இது வதங்கியாச்சு. இதில் நம்ம இந்த வாழைக்காய் போட்டுக்கணும். நல்லா மெத்தனை வேக வச்சு வச்சுக்கணும். இப்போ கீழே கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு கிளறினீங்கன்னா நல்லா அதோட சேர்ந்து பைண்ட் ஆகிறதுக்கு சரியா இருக்கும். இதை வதக்கி பண்றதுனால நம்ம இதை காலையில பண்ணி மத்தியானம் எடுத்துக்கிட்டாலும் நல்லா இருக்கும். நீங்க பேக் பண்ணி கொடுக்கறது கூட இது நல்லா இருக்கும். காரக்குழம்புக்குலாம் எக்ஸலன்ட் காம்பினேஷன், ரொம்ப நல்லா இருக்கு. காரக்குழம்புக்கு, தயிர் சாதத்துக்கு, எல்லாத்துக்கும் இப்ப செஞ்ச இந்த ரசத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளவுதான். லாஸ்ட் as usual நம்ம நிறைய டிஷ்ல இப்படிதான் போடுவோம். கருவேப்பிலை கடைசியா கொஞ்சம் பின்னிட்டு போடுவோம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். சக்கரை வெள்ளிக்கிழங்கு வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒத்துக்காது. பெரிய பச்சை மிளகா ஒத்துக்காது மேடம். அது இல்லைன்னா காரணம் என்ன சேர்க்கான்னு கேட்டீங்கன்னா காஞ்ச மிளகா.